அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸை அடிப்படையாக வச்சு தினமும் தமிழ் தகுதி தேர்வை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கும் நான் 25 கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் அப்படியே முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கேள்வி, உவேசா பற்றிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம், குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார், தனது வாழ்க்கை வரலாற்றை குமுதம் இதழில் தொடராக எழுதினார். இதில் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டு சரி, 2வது பாயிண்ட்டு சரி, 3வது பாயிண்ட்டு சரி, 4வது பாயிண்ட்டு தவறு. ஏன் தவறுனா, இவர் அவருடைய வாழ்க்கை வரலாறை ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதில் தான் தொடராக எழுதியிருப்பார். ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி என்பதான் ஆன்சர். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். ஊமைக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக. ஊமையை கொடுத்துருக்காங்க, அதுக்கான பொருள் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரியாக பொறுத்துணுங்க. இலவு காத்த கிளி போல என்பது ஏமாற்றம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2. கீரியும் பாம்பும் போல என்பது பகைமை. அப்போ இங்கே 4. அத்தி பூத்தார் போல அப்படின்னா அருமை. அப்போ இங்கே 1. மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வருத்தம். அப்போ இங்கே 3. 2, 4, 1, 3. இதுதாங்க ஆன்சர். நல்ல கவனிங்க. இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் அடைதல். கீரியும் பாம்பும் போல அப்படிங்கிறது பகைமை. அத்தி பூத்தார் போல என்பது அருமை, அதாவது அரிய செயல். மலைமுகம் காணா பயிர் போல என்பது வருத்தம். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். நெடுநல் வாடை பற்றிய சரியான தொடரை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. ஆசிரியர் நக்கீரர், பாட்டுடை தலைவன் நெடுஞ்செழியன், 382 அடிகளை கொண்டது, ஆசிரிய பாவால் ஆனது. இதில் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட் சரி, 4வது பாயிண்ட் சரி, 3வது பாயிண்ட் தவறு. ஏன்னா நெடுநெல் வாடையில் மொத்தம் 188 அடிகள் தான் இருக்கும். இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. நல்ல கவனிங்க. நெடுநெல் வாடை என்ற நூலை எழுதியவர் நக்கீரர். யாரை பாட்டுடைய தலைவனாக வச்சுருக்காங்கன்னா நெடுஞ்செழியன் வச்சுருக்காங்க. ஆசிரிய பாவால் ஆனது 188. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. எதில் சந்திப்பிழை இல்லைன்னு பாருங்கள். அதாவது சந்திப்பிழை அப்படின்னா வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம், அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கான பதில் அந்த காட்சியை பார். ஃபஸ்ட்டு தொடரில் இங்கே இப்பு வந்திருக்கணும். இங்கே இக்கு வந்திருக்கு கரெக்டு, ஆனால் இப்பு வந்திருக்கணும், அதனால் தவறு. அந்த இங்கே இக்கும் வரல, இங்கே இப்போ வந்திருக்கு, அதனால் இந்த பாயிண்ட்டும் தவறு. அந்த காட்சியை பார், இதுதான் சரி. அந்த இங்கே இக்கும் வரல, இங்கேயும் இப்போ வரல, அதனால் இதுவும் தவறு. சரி, ஏன் தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுமிடங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த இந்த சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்போ இங்கே மிகுந்து வரணும், வந்திருக்கு. காட்சியை பார், ஐ அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு. 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், அதனால் இங்கே சரியாக தான் வந்திருக்கு. அந்த காட்சியை பார் என்பதான் சரி. அடுத்து 5வது கேள்வியை பாருங்கள். சொற்களை பொறுத்துக. சொற்களையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க, பொருத்தணும். இது அகராதிங்க. அகம் அப்படின்னா மலை, அப்போ 3. அகுர் அப்படின்னா ஆகாயம், அப்போ 2. அகடு அப்படின்னா வயிறு, இங்கே 4. அகி அப்படின்னா மயில், அப்போ 1. 3, 2, 4, 1 எதுங்க? இதுதான் ஆன்சர். நல்லா கவனிங்க. அகம் அப்படின்னா மலை, அகூர் அப்படின்னா ஆகாயம், அகடு அப்படின்னா வயிறு, அகி அப்படின்னா மயில். அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள். அலுவலக சொற்களை பொறுத்துக. அலுவலக கலை சொற்கள் அப்படிங்கிற டாப்பிக்கையும் கொடுத்து வச்சுருக்காங்க. இதற்கான பதில் டீட் அப்படின்னா உடன்படிக்கை, அப்போ 2. டிக்ரி அப்படின்னா தீர்ப்பு ஆணை, அப்போ 1.
எமாலுமெண்ட் அப்படின்னா ஊதியம். அப்போ இங்கே 4. எக்ஸஸ்னா ஆகாயம். அப்போ இங்கே 3. 2 1 4 3 இதாங்க ஆன்சர். அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். பிறமொழி சொற்களை பொறுத்துக. பிறமொழி சொற்களை பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் குசினி அப்படின்னா அது பிரெஞ்சு மொழிச்சொல், சமையலறையை குறிக்கும். அதாவது வீட்டில் இருக்கிற சமையலறை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் குசினி. அப்போ இங்கே 2. சர்ப்பம், சர்ப்பம்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது சமஸ்கிருத வார்த்தை, இதனுடைய பொருள் பாம்பு. அப்போ இதுதான் 2. அடுத்து அகிதர், அகிதர் அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் பகைவர் என்று அர்த்தம். அப்போ இங்கே 3. கைரவி, கைரவி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் நிலவு என்று அர்த்தம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4. 2 1 3 4 இதுதான் ஆன்சருங்க. நல்லா கவனிங்க. குசினி அப்படிங்கிறது பிரெஞ்சு வார்த்தை, அதனுடைய பொருள் சமையலறை. சர்ப்பம் அப்படிங்கிறது சமஸ்கிருதம், அதனுடைய பொருள் பாம்பு. அகிதர் அப்படின்னா அதுவும் சமஸ்கிருதம் தான், பொருள் பகைவர். கைரவி அப்படின்னா அதுவும் சமஸ்கிருதம் தான், பொருள் நிலவு. அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள். மருவு சொற்களில் சரியான இணையை கண்டறிக. மருவு சொற்களை வச்சு கொடுத்துருக்காங்க, எது சரியான இணைன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் சேலையூர், இதனுடைய மருவு தான் சேலம், இது சரி. ஈரோடை என்பதன் மருவு தான் ஈரோடு, இதுவும் சரிதாங்க. கசத்தி ஆறு, இதனுடைய மருவு தான் கயத்தாறு, இதுவும் சரிதான். எருமையூர், இதனுடைய மருவு தான் மைசூர், இதுவும் சரிதான். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். நல்ல கவனிங்க. அதாவது சேலையூர் அப்படிங்கிறது தான் சேலமாக மாறி இருக்குது, ஈரோடை என்பது ஈரோடாக மாறி இருக்குது, கசத்தி ஆறு என்பது தான் கயத்தாறுன்னு மாறி இருக்குது, எருமையூர் அப்படிங்கிறது தான் மைசூருன்னு மாறி இருக்குது. அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. எதிர்ச்சொற்களை கரெக்டாக பொறுத்து சொல்கிறாங்க. இதுக்கான பதில் மிசை, மிசை அப்படின்னா மேலே என்று அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் கீழே, அப்போ இதுதான் 1. தமர் அப்படின்னா உறவினர் என்று அர்த்தம், உறவினருக்கு எதிர்ச்சொல் அந்நியர், அப்போ இதுதான் 2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1. மருள், மருள் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், தெருள் தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2. வறுமை, வறுமைக்கு எதிர்ச்சொல் வளமை, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3. 4 1 2 3 இதுதாங்க ஆன்சர். மிசை அப்படின்னா மேலே என்று அர்த்தம், அதுக்கு எதிர்ச்சொல் கீழே. தமர் அப்படின்னா உறவினர்னு அர்த்தம், எதிர்ச்சொல் அந்நியர். மருளுக்கு எதிர்ச்சொல் தெருள், வறுமைக்கு எதிர்ச்சொல் வளமை. அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. எந்த தொடரில் பிழை இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். சாயங்காலம் சூரியன் சிவப்பாக தெரிந்தது. நல்லா கவனிங்க, சாயுங்காலம்னு வரணும், இங்கே சிவப்பு அப்படின்னு வரணும். சிவப்பு என்பது சரியாக வந்திருக்கு, ஆனால் சாயங்காலம் வந்திருக்கு, ஸோ தப்பு. அடுத்து பாருங்கள். சாயுங்காலம் சூரியன் சிவப்பாக தெரிந்தது சரியாக வந்திருக்குங்க, இதுவும் சரிதான், இதுவும் சரிதான், இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள். சாயங்காலம், சாய்காலம்னு கொடுத்துருக்காங்க, தவறு. சிகப்புன்னு வரக்கூடாது, தவறு. இங்கே பாருங்கள், சாயும் காலம் சரி, ஆனால் சூரியன் சிகப்பு என்பது தவறு. ஸோ இங்கே நல்லா கவனிங்க, சாயும் காலம் என்பது தான் சரி, சிவப்பு அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். பிழை திருத்துக. கூற்று மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் என்பது செய்வினை தொடராகும். காரணம் செய்வினை தொடரில் செய்யப்படு பொருளோடு 3ஆம் வேற்றுமை உருபு. 3வது வேற்றுமை உருபு வெளிப்பட்டோ அல்லது மறைந்தோ வரும். இதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. மாவட்ட ஆட்சியர் கொடி ஏற்றினார் என்பது செய்வினை தொடர் தான், ஆனால் காரணம் தப்பாக இருக்குது. செய்வினை தொடரில் 3ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டோ மறைந்தோ வராது. இங்கு வரவேண்டியது 2வது வேற்றுமை உருபு தான் வரும். 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டோ மறைந்தோ வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். பொருத்தமான சொல்லால் நிரப்புக. பொருத்தமான சொல்லை எடுத்து நிரப்பணும். தலைவர் டேஸ் கையால் பரிசு வழங்கினார், கன்று டேஸ் தலையை ஆட்டியது. இங்கே என்ன வருங்க? தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். தனதுன்னு வரக்கூடாது, தாமுன்னு வரக்கூடாது, தனதுன்னு வரக்கூடாது, இதுதான் சரி.
தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார், கன்று தனது தலையை ஆட்டியது. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி, மயங்கொலி சொற்களை பொறுத்துக. மயங்கொலி சொற்களை அப்படியே கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். இதுக்கான பதில் அணங்கம். அணங்கம் அப்படின்னா இலக்கணம். இந்த அணங்கம் அப்படின்னா அறிவு. அணங்கு அப்படின்னா அழகு அல்லது பெண்ணை குறிக்கும். இந்த அணங்கு அப்படின்னா மன்மதனை குறிக்கும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. ஸோ நல்லா கவனிங்க. அணங்கம் அப்படின்னா இலக்கணம். இந்த அணங்கம் என்றால் அறிவு. அணங்கு என்றால் அழகு, பெண்ணை குறிக்கும். இந்த அணங்கு அப்படின்னா மன்மதன். அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒரு ஊர் அடிப்படையிலையும் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி மரபு சொற்களை வச்சும் கேட்டிருக்காங்க. எது கரெக்டுன்னு பாருங்கள். நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் என்பது வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் இருக்க வாய்ப்பில்லை, இதுவும் வாய்ப்பில்லை. இந்த இரண்டில் தான். புறா குணுகியது என்பதுதான் சரி. ஸோ இதான் ஆன்சர். ஓர் ஊரில் புறா குணுகியது என்பதுதான் சரி. அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். அகுதல் வேர் சொல்லை காண்க. அகுதல் இதுக்கான வேர் சொல் என்னன்னு கேட்குறாங்க. அல்கு என்பதுதான் சரி. அல்கு இதிலிருந்து தான் அகுதல் அப்படிங்கிறது உருவாகுது. அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழிகளை கரெக்டாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் அன்பு. அன்பு அப்படின்னா அதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி நே. நேனா அன்பு. அப்போ இங்கே 3 வரும். துன்பம். துன்பம் என்பதற்கான ஓரெழுத்து ஒரு மொழி குறில் நோ. அப்போ 1 வரும். இன்பம். இன்பத்துக்கான ஓரெழுத்து ஒரு மொழி நெடில் நோ. அப்போ இங்கே 4 வரும். வருந்து இதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி நை. அப்போ இங்கே 2 வரும். 3, 1, 4, 2 இதுதான் ஆன்சர். அதாவது நல்லா கவனிங்க. நே அப்படின்னா அன்பு, நோ அப்படின்னா துன்பம், நோ அப்படின்னா இன்பம், நை என்றால் வருந்து. அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். ஆக என்னும் அசைச்சொல் சேர்ந்து வரும் வேற்றுமை எது? ஆக என்னும் அசைச்சொல் சேர்ந்து வரும் வேற்றுமை எது? 4ஆம் வேற்றுமை. 4வது வேற்றுமையில் தான் ஆக என்ற அசைச்சொல் சேர்ந்து வரும். அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். சரியான சொல்லால் நிரப்புக. திருக்குறளை கொடுத்துருக்காங்க, இதில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. அங்கே என்ன வார்த்தை வரும் அப்படின்னு கேட்குறாங்க. நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் டேஸ் யாளர் தொடர்பு. இங்கே என்ன வருங்க? நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. ஸோ இதுதான் ஆன்சர், பண்புடையாளர் தொடர்பு. அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். செம்பருதி புணர்ச்சி விதியை கண்டறிக. செம்பருதி எப்படி உருவாயிருக்கு? செம்மை கூட்டல் பருதி செம்பருதி. அப்போ என்ன ரூல்ஸ் படி இங்கே இந்த சொல் சேர்ந்து உருவாகியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ஈறு போதல். செம்மை கூட்டல் பருதி செம்பருதி. மை, அதாவது மை என்ற ஈறு போதல். ஈறு போனதுனால செம்பருதி என்று மாறியிருக்கு. இந்த ரூல்ஸ் படி தான் புணர்ச்சி நடந்திருக்கு. அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். அசுவம் புறவி பரி அயம் இச்சொற்கள் தரும் பொருள் எது? அசுவம்னா என்ன, புறவினா என்ன, பரினா என்ன, அயம்னா என்ன? இந்த எல்லா சொல்லும் ஒரே பொருளை தருது. அது என்ன அப்படின்னா குதிரைங்க. குதிரை என்பதான் சரி. அசுவம் அப்படின்னாலும் புறவி என்றாலும் பரி என்றாலும் அயம் என்றாலும் குதிரையை தான் குறிக்கும். அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். அறநெறிச்சாரம் பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. அறநெறிச்சாரம் அப்படிங்கிற நூலிலிருந்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இதுக்கான பதில் ஆசிரியர் முனைப்பாடியார் சரி, காலம் 13ஆம் நூற்றாண்டு சரி, 225 பாடல்கள் கொண்டது கரெக்டு, மூத்தோர் கூறும் அறிவுரைகள் என்பது பொருள் தவறு. மூதுரை அப்படின்னா தான் மூத்தோர் கூறும் அறிவுரை என்று அர்த்தம். அறநெறிச்சாரம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, அதாவது அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் தான் இந்த பேர் வந்திருக்கு. ஸோ இங்கே 4வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். பழமையான தமிழ் சொற்கள் முதலில் இடம்பெற்ற நூல்களை பொறுத்துக.
இது 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. இதுக்கான பதில் பாம்பு என்ற வார்த்தை குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. இது 4. வெள்ளம் என்ற வார்த்தை பதிற்று 10ல் இடம்பெற்றிருக்கு. அப்போ இது 2. மருந்து என்ற வார்த்தை அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. 3. பார் என்ற வார்த்தை பெரும்பானாற்று படையில் இடம்பெற்றிருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4, 2, 1, 3 இதுதான் ஆன்சர். இதுக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, விலங்குகளுடைய பேர் வந்தாவே கண்டிப்பாக அது குறுந்தொகை தான். பாம்பு, மீன் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். வெள்ளம் அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட்டு, வெள்ளத்தை பார்த்தா மனசு பதறுது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மருந்துனா அது அகநானூரில் வரும். பார் அப்படின்னா பெரும் படையை பார் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி, இந்திர விழா குறித்து கூறும் ஒரே தொகை நூல் எது? இந்திர விழா குறித்து கூறும் ஒரே தொகை நூல் எது? ஐங்குறுநூறு. இந்திர விழாவை பற்றிய தகவல் ஐங்குறுநூறு என்ற 8 தொகை நூலில் தான் இருக்குது. அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். எதிர்கால இடைநிலைகளை கண்டறிக. எதிர்கால இடைநிலைகள் எதுன்னு கேட்குறாங்க. இப்பு, இவ்வு இந்த இரண்டும் எதிர்கால இடைநிலைகள். இப்பு, இவ்வு. அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். கடைசி கேள்விங்க. தமிழின் முதல் சிறுகதை எது? தமிழின் முதல் சிறுகதை எது? இதுக்கான பதில் குளத்தங்கரை அரச மரம் சொன்ன கதை. இதுதான் தமிழுடைய முதல் சிறுகதைங்க. குளத்தங்கரை அரச மரம் சொன்ன கதை. இந்த கதையை யார் எழுதுனாங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எந்த ஆண்டு இந்த கதை வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கோரை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தினமும் காலையில் 5 மணிக்கு நம்ம டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் வந்து கலந்துக்கோங்க. நாளைய டெஸ்ட்டில் மீண்டும் சந்திப்போம். எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள்.